OnePlus பொதுவாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus Nord 5G. இந்தியாவில் இதுதான் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எப்போவுமே ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணிவிட்டு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே இதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதே மாதிரி OnePlus Nordுடைய அவுட்லுக்காக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே அட்டகாசமாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இதை வாங்கலாமா வேண்டாமா சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, OnePlus Nord ரிலேட்டடான மற்ற வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. OnePlus Nordல இருக்கக்கூடிய டிஸ்பிளே இஷ்யூ அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கார்டும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ OnePlus Nordுடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus Nord ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணும்போது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இவங்க கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா செக்மெண்ட்டும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கால் குவாலிட்டி பார்த்துடலாம். நான் இருக்கிறது சென்னையில், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வோடஃபோன் அண்ட் ஏர்டெல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டு சிம் கார்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருந்தது. நெட்வொர்க் இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், எந்த நெட்வொர்க் இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ கால் ரெக்கார்டிங் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்ஸ் நீங்கள் கால் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதர் சைடில் இருக்கவங்களுக்கு ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் போகும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ இது டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்குது, இது சேஞ்ச் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இதை மாற்றுறதுக்கு. ஈவன் ப்ளூடூத் இஷ்யூ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இஷ்யூ கூட என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த யூனிட்டில் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நான் பாட்டு கேட்டாலும் சரி, நான் டிவைசஸ் வேறு இதில் இமேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன், அதுவும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. கனெக்ஷன் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நெட்வொர்க் இஷ்யூஸும் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் ரொம்பவே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீலிங் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா கார்னர்ஸும் நீங்கள் ஒரே கையில் டச் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக் டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்த மாதிரி உங்களுக்கு குவாட் கேமரா கார்னரில் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அவுட்லுக்கில் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப்பும் நல்லா இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டியில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலில் கொடுத்துருந்தாலும் இதோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாருமே மெட்டல் ஃப்ரேம் கொடுப்பாங்க. ஆனால் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். பட் இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 கலர் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூ மார்பிள் நான் வச்சிருக்கிறது, இன்னொன்று கிரே ஆனிக்ஸ். 2 கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் டிபியூ கேஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் டிபியூ கேஸ் இல்லாமல் ஆசெச் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ளூ மார்பிள் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கிரே ஆனிக்ஸ் என் ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட இது யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் அப்படியே தெரியுது. பட் ப்ளூ மார்பிளில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ தட் உங்களுக்கு கிரே ஆனிக்ஸை விட ப்ளூ மார்பிள் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் டிபியூ கேஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.44 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் 90 Hz ஃப்ளூயிட் டிஸ்பிளேவோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கூடவே இது HDR சப்போர்ட் பண்ணும், வைட் வைன் L1 சப்போர்ட் பண்ணும். இதில் அடிஷ்னலாக கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்காக வைப்ரண்ட் கலர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, கேம்ஸ் விளையாடுறீங்களாலும் சரி, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இன்டோர் அவுட்டோரில் அடாப்டிவ் பிரைட்னஸ் அதுவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டிண்ட் இஷ்யூ
ஃபேஸ் பண்ணிச்சு. ஏற்கனவே இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் டிண்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து லோவர் ஆக்கும்போது மட்டும்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து டார்க் மோட் வச்சிருக்கும் போது பிளாக்காக இருக்கும்போது ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆகலை. நார்மலாக நான் வீடியோஸ் பார்க்கும்போதும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் சில யூனிட்ஸில் வந்து பிளாக் ரஷ் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டார்க் மோட் மாற்றினாவே வந்து அங்கங்கே பேச்சஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். பட் க்ரீன் டிண்ட் இஷ்யூ வந்து பெரிய அளவில் வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸ் பண்ண சிப்ஸ். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 620. இது LPDDR RAM சப்போர்ட் பண்ணும். இதில் UFS 2.1 இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் இதோட RAM மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த லாகுமே ஆகாது. கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை-ஹெண்ட் கேமிங், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரேட் ட்ராப்ஸும் இருக்காது, லேக் இஷ்யூஸ் இருக்காது. கூடவே வந்து இதில் கேம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து கேம்ஸ் விளையாடலாம். எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸுமே இல்லை. இதோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட CPU பர்ஃபார்மன்ஸ், GPU பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட சிப்செட் வந்து இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸையும் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை, ஜஸ்ட் வார்ம் ஆகுது. உங்களுக்கு பெரிய அளவில் ஹீட்டிங் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஓவரால் வந்து மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை கேமிங் விளையாடுறீங்கனாலும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 10 OxygenOS கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஏன்னா வந்து இதில் உங்களுக்கு எந்த ஆட்ஸுமே இருக்காது. அதே சமயத்தில் எந்த பெரிய அளவில் ப்ளோட்வேரும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லை, இந்த OxygenOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது OnePlus 8 Proவில் எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ OxygenOS ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் OnePlus Nord 5Gயில். உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, குவிக் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க, குவிக் ஷேர். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸோட OnePlus Nord யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டவுன்வோர்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதில் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கை வச்சு விளையாடும் போது வந்து அந்த ஆடியோ ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அதே சமயத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் இதை டைப் சி போர்ட் இல்லைன்னா ப்ளூடூத் வழியாக கேட்கும்போது வந்து இதோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒருவேளை நீங்கள் வந்து இளையராஜா பாட்டு, அதாவது ஒரு மெலோடியஸ் சாங் எல்லாம் கேட்குறீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஹெவி மியூசிக் எல்லாம் கேட்கும்போது வந்து இதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 கேமராஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ரியர் சைடில் குவாட் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டூவல் செல்ஃபி 32+8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 6 கேமராஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி வந்து டே லைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 12 மெகாபிக்சலில் தான் பிக்சர்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் 48 மெகாபிக்சல் வேணும்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். மேலே டேப் பண்ணிங்கன்னா 48 மெகாபிக்சல் உங்களுக்கு மாறிடும். டே லைட்டில் இதோட பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கலர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, டெப்த்தும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து டே லைட்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து லோ லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாய்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, ப்ராசஸிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. கூடவே வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால நீங்கள் குரூப் செல்ஃபீஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ரியர் சைடை விட ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து தாராளமாக 4K ரெக்கார்ட் பண்ணலாம் 60 FPS. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMOLED பேனல், அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே குவிக்காக
குவிக்காக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கையில் லைட்டாக ஸ்வெட்டாக இருந்தால் கூட வந்து ரொம்பவே குவிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூடவே இது 2D ஃபேஸ் அன்லாக் கூட வருது. அதுவும் ரொம்பவே குவிக்காக இருக்குது. ஸோ ஓவரால் பயோமெட்ரிக்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4115 mAh கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரியை பொறுத்து வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ட்ரெயினிங் இஷ்யூ இருக்குது, கேம் ரொம்ப நேரம் விளையாடும் போது பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஓவர் நைட்டில் பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு. பட் என்னுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வந்து பெரிய அளவில் ஃபேஸ் பண்ணல. வெறும் கேம் விளையாடும் போது பேட்டரி ட்ரெயின் இருக்க தான் செய்யுது. ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் 2 மணி நேரம்லாம் விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் ஆக தான் செய்யுது. யூஸ்வலாக இருக்கிறத விட உங்களுக்கு அதிகமாக தான் ட்ரெயின் ஆகுது. 90 Hz யூஸ் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் இருக்குது. அதே 60 Hz நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பேட்டரி ட்ரெயின் இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒருவேளை நீங்கள் பேட்டரி ட்ரெயின் அதாவது பேட்டரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக பேட்டரி சேவர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்டரி சேவர் ஆன் பண்ணும்போது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். கூடவே வந்து டார்க் மோடையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அடுத்ததாக OnePlus Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ தட் இதில் வந்து உங்களுக்கு 5G மோடம் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5G மோடம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஃபோனுடைய வேல்யூ அதாவது காஸ்ட்டும் வந்து அதிகமாகும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 5G கிடையாது. ஒருவேளை இந்த 5Gயை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு 2000 3000 குறைச்சி லான்ச் பண்ணியிருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ வந்து இது 5G இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 3 years இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து இது ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லலாம். OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, கேமிங் விளையாடினாலும் சரி, ஐ ஹேண்ட் யூசேஜ் பண்ணாலும் சரி, எந்த லேகுமே இல்லை. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே வந்து 4115 mAh பேட்டரியை வந்து Snapdragon 765G சிப்செட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி தருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அடுத்ததாக வந்து ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து OxygenOS. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ளோட்வேரும் கிடையாது, எந்த தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் கிடையாது, எந்த ஆட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். தேர்டாக வந்து இதோட டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இதோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதோட நாட்ச் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. பட் ஓவராலாக AMOLED பேனலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் செல்ஃபி கேமரா ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்லாம் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயங்கள். அடுத்ததான் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டில் இதில் வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுக்கல, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். அதே டிஸ்பிளே இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்பவே சில யூனிட்ஸ் தான் வந்து டிஸ்பிளே இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லா யூனிட்ஸும் கிடையாது. நிறைய பேருடையது வந்து டிஸ்பிளே இஷ்யூவே கிடையாது, கிரீன் டிண்ட் இஷ்யூ கிடையாது, பிளாக் ரஷ் இஷ்யூ கிடையாது, எந்த இஷ்யூமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை டிஸ்பிளே இஷ்யூ இருந்தால் அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். அதே பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ரொம்பவே சில பேர் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிடையாது. ஸோ அதையும் நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா உடனே உங்களுடைய நாடை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பெஸ்ட் யூனிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ OnePlus Nord என்ன கேட்டால் வந்து பேஸ் வேரியன்ட் 24,999 வந்து நான் யாருக்குமே சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்போது வந்து அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து நமக்கு பத்தாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் 27,999க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ், இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி, இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு 40,000-50,000 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் சில செக்மெண்ட் அதாவது கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்குது. என்ன கேட்டால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க கேமரா, அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக், அதுக்கப்புறம் டுவல் ஸ்பீக்கர், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ OnePlus Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிஸ்பிளே இஷ்யூ அதாவது கிரீன் டிண்ட் இஷ்யூ, பிளாக் ரஷ் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு ஒரு யூனிட் கிடச்சிதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். இவன் நல்லா வந்தா. பட் அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய யூனிட்டை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus Nord ஒரு பெஸ்ட் பையா இந்த ப்ரைஸுக்கு? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.